ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 30 நவம்பர் 2024. இந்த மாதத்தினுடைய கடைசி அவ்யக்த சமிக்ஞை வெற்றி மூர்த்தி ஆகக்கூடிய இன்றைய கருத்து என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். பாபா சொல்றார், சேவா மே சஃபல்தா கா முக்கிய சாதன் தியாக और तपस्या है. சேவையிலே வெற்றி அடைவதற்கான முக்கியமான சாதனங்கள் என்னவென்றால் தியாகம் மற்றும் தபஸ்யா ஆகும். பாபாவுடைய அன்பை பற்றி பாபா சொன்னாரு. பணிவாக இருந்தால் வெற்றி கிடைக்கும் சொன்னாரு. பொறுமை சக்தியின் மூலமாக வெற்றி கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்த பாபா இன்றைக்கு என்ன சொல்ற, தியாகம் மற்றும் தபஸ்யாவின் மூலம் சேவையிலே வெற்றி கிடைக்கும். त्यागी और तपस्वी अर्थात सदा बाप की लगन में लवलीन, प्रेम के सागर में समाये हुए, ज्ञान आनंद सुख शांति के सागर में समाये हुए को ही कहेंगे. தியாகி மற்றும் தபஸ்வி என்றாலே சதா பாபாவினுடைய அன்பு நிறைந்த ஈடுபாட்டில் மூழ்கி இருப்பவர்கள் என்ற அர்த்தம். அந்த அன்பு கடலில் மூழ்கினபடியே ஞானம், ஆனந்தம், சுகம், சாந்தி என்ற கடலில் மூழ்கி இருப்பார்கள். இந்த நிலையில் இருப்பவர்களைத்தான் தபஸ்வி ஆத்மாக்கள் என்று அழைக்க முடியும். எப்போ ஒரு பாபாவினுடைய அன்புல மூழ்கி இருப்போமோ அப்ப தானாகவே அந்த ஒரே பாபா தான் ஞானத்தின் கடலாகவும் இருக்காரு, சுக கடலாகவும் இருக்கிறார், அன்பு கடலாகவும் இருக்கார், ஆனந்த கடலாகவும் இருக்கிறார், அமைதி கடலாகவும் இருக்காரு. அப்ப இந்த எல்லா நிலைகள்லயும் இவர்கள் மாஸ்டர் கடல்களாக இருப்பாங்க. இதுதான் தபஸ்வி ஆத்மாவினுடைய அடையாளமே என்று பாபா சொல்றாரு. ऐसे त्यागी तपस्वी बच्चे सदा अपना समय, संकल्प, संबंध, संपर्क सब सफल करते सफलता मूर्त बनते हैं. அத்தகைய தியாகி மற்றும் தபஸ்வி குழந்தைகள் எப்பொழுதும் தங்கள் நேரம், சங்கல்பம் மற்றும் சம்பந்தம், தொடர்பு என்ற அனைத்தையுமே பயனுள்ளதாக ஆக்கி வெற்றி மூர்த்தியாக ஆகிறார்கள். எந்த குழந்தைகள் இந்த மாதிரி தியாகியாகவும் தபஸ்வியாகவும் இருக்கக்கூடிய குழந்தைகள் தங்களுடைய எல்லா விஷயங்களையுமே, அதாவது எண்ணம், சொல், செயல் என்று சொல்வது போல பாபா என்ன சொல்றார், தங்களுடைய நேரத்தையும் எண்ணத்தையும் சம்பந்தம் தொடர்பில் வருகின்ற அனைத்து உறவுகளையும், அனைத்து மனிதர்களையும், அனைத்து விதமான செயல்களையும், இது எல்லாமே சம்பந்தம் தொடர்புல அடங்குறது. அப்ப இது எல்லாத்தையுமே பயனுள்ளதாக ஆக்கி ஈஸ்வரிய காரியத்திலே பயன்படுத்தி அவர்கள் எப்பொழுதும் வெற்றி மூர்த்தியாக இருப்பார்கள். அதனால பாபா மேல நாம வைத்திருக்கக்கூடிய அன்பு, அந்த அன்பின் ஆழமான அன்பினுடைய நிலைதான் தபஸ்யா அப்படின்னு சொல்றார். ஏன்னா ஒருத்தருடைய அன்புல மூழ்கி இருக்கிறது. அப்படி மூழ்கி இருக்கும் பொழுது தானாகவே அவர் எந்தெந்த குணங்களிலே கடலாக இருக்கிறாரோ, அப்ப தபஸ்வி ஆத்மாக்களான நாம கூட அந்த குணங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம். அது நமக்குள்ள தானாகவே நிறைஞ்சிடுறது. இந்த கருத்துக்களை எல்லாம் நாம ஞாபகம் வைத்து நம்முடைய வாழ்க்கையில தாரணையில எடுத்துக்கொண்டு வருவோம். வெற்றி மூர்த்தியாக ஆகும். இனிமையான பாபாவுக்கு நன்றி. ஓம் சாந்தி.